ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 9ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டது. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே நமக்கு குழி தோண்டுகிறவர்கள், நம்முடைய கண்களுக்கு மறைவாக கண்ணி வைக்கிறவர்கள் எல்லா காலகட்டத்திலும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் உங்கள் இரத்த உறவுகளாக இருக்கலாம், சொந்த குடும்பத்தினராக இருக்கலாம், நம்மோடு பழகினவர்களாக, நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்களாக, நண்பர்களாக கூட இருக்கலாம். உங்களுக்கு குழி தோண்டுகிறவர்களை குறித்து, துரோகிகளை குறித்து கவலைப்படாதிருங்கள். அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுவார்கள். 91ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை விழத்தல்ல, உங்களை அவமானப்படுத்த, உங்களுடையதை பறித்து கொள்ள, உங்களுடைய உயிரை வேட்டையாட எவ்வளவு பெரிய குழி வெட்டினாலும், மறைவாக கண்ணி வைத்தாலும் கர்த்தர் உங்களை அவைகளுக்கெல்லாம் தப்புவிப்பார். அது மாத்திரமல்ல, அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களே விழுவார்கள். ஆகையால் பயப்படாதிருங்கள். யாரும் உங்களுக்கு செய்வினையோ ஏவலோ பில்லி சூனியமோ வைக்க முடியாது. அப்படி யாராவது உங்கள் குடும்பத்தை அழித்துவிட நினைத்து செய்வனை வைத்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது. யார் வைத்தார்களோ அவர்களையே அது அழித்துவிடும். நீங்கள் தைரியமாயிருங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமேயானால், தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாக யார் ஆலோசனை பண்ணினாலும் கர்த்தர் அதை அபத்தமாக்குகிறார். கர்த்தரை விசுவாசியுங்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மொர்தெகாயை குறித்து நாம் வாசிக்கும் போது, ஆமான் அவன் மேல் குரோதம் கொண்டு அவனையும் யூத ஜனங்களையும் அழித்து போடும்படி நினைக்கிறான். அவனும் அவன் மனைவி சிரேசும் அவனுடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் கூடிக்கொண்டு ஆலோசனை பண்ணுகிறார்கள். மொர்தெகாயை தூக்கில் போடும்படி 50 முழ உயரமான தூக்கு மரத்தை வீட்டின் அருகேயே செய்து வைக்கிறார்கள். இவர்கள் மொர்தெகாய்க்கு வெட்டின குழியை கர்த்தர் கண்டார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கைவிட்டு விடுவாரா? என்ன நடந்தது தெரியுமா? எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ஆமான் அவன் வெட்டின குழியிலே அவனே விழுந்தான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறவர். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஜெபம். உங்களுடைய முழங்கால் ஜெபமே உங்கள் எதிரிகளை கதிகலங்க வைக்கும். தானியேல் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணினான். அவன் மேல் பொறாமை கொண்ட ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக குழி தோண்டினார்கள். அவனை சிங்கத்தின் கெபியில் போடும்படி வைத்தார்கள். ஆனால் தானியேலுக்காக கர்த்தர் இறங்கி வந்தார். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்களால் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. கர்த்தர் தானியேலை தப்புவித்தார். யார் யாரெல்லாம் தானியேலுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ அவர்கள் குடும்பமாக அந்த குழியிலே விழுந்தார்கள். சிங்கங்கள் அவர்களை நொறுக்கி போட்டது. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் சதி செய்கிறார்களா? உங்களில் குற்றம் கண்டுபிடித்து கவிழ்க்க நினைக்கிறார்களா? அமைதியாக இருங்கள். தானியேலை போல ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் குழியில் விழுந்தது போல இருந்தாலும் சேதம் உங்களுக்கு இல்லை, அவர்களுக்குத்தான். அவர்களே அதில் விழுவார்கள். எக்காரணத்தை கொண்டும் ஜெபத்தை மட்டும் விட்டுவிடாதீர்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள், அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டு கொண்டதென்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே யுத்தங்கள் வரும்போது நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை எல்லாவற்றிற்கும் தப்புவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ஆமான் எத்தனை முழ உயர தூக்கு மரத்தை செய்தான்? ஏ 40, பி 50, சி 60, டி 70. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCIM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.